ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஹியர். 2026 T20 உலகக்கோப்பையை இந்தியா கைப்பற்றியிருக்காங்க. அதனால் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக இந்திய அணிக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். இந்த 2026 உலகக்கோப்பை இந்தியாவில் நடக்கும்போது இந்தியா அதில் ஒரு ஃபேவரட்ஸாக தான் உள்ளே வராங்க. பட் இந்தியாவுக்கு முன்னாடி பல தடைகள் இருக்குது. ஏன்னா T20 வேர்ல்டு கப் வரலாற்றில் எந்த அணியுமே பேக் டு பேக் அடுத்தடுத்து உலகக்கோப்பைகளை ஜெயிச்சதில்லை. அப்படி ஜெயித்த முதல் அணி இந்தியா. அதே மாதிரி T20 வேர்ல்டு கப் வரலாற்றில் நடத்துகிற நாடு, அது எந்த நாடு நடத்துதோ அந்த நாடு சொந்த நாடு ஜெயித்தது கிடையாது. அப்படி ஜெயித்த முதல் அணி இந்தியா. லாஸ்ட்டு 3 மேட்சஸ் வேர்ல்டு கப் T20 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து கிட்ட தோற்றுருக்காங்க. பட் இந்த மேட்ச் எப்படி இருக்குமோன்னு நினச்சோம். பட் பரவாயில்ல, எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ராசி இல்லாத கிரவுண்டு நம்ம சொல்கிற கிரவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத். அதே கிரவுண்டில் ஒரு நியூசிலாந்து மாதிரி ஒன் சைடாக ஓட விட்டு ஜெயிச்சிருக்கோம். ஸோ பல தடைகளை தகர்த்தெறிஞ்சால் தான் சாம்பியன்ஸ் ஆக முடியும். அதற்கு இந்திய அணி சிறந்த எடுத்துக்காட்டு. இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த 2026 T20 உலகக்கோப்பை ஜெயிச்சதுனால இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர். அவர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னும் 2 வருஷத்துக்கு கோச்சாக தொடர போகிறாரு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒன்று அவராக விலகினா தான் உண்டு. டிராவிட் இதே மாதிரி 2024 ஜெயிச்சுட்டு அவராக தான் விலகினார். பட் கம்பீர் அவர்கள் விலகுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டு. ஏன்னா இந்தியா T20 நல்லா விளாட்றாங்க. பட் ஒன்டேலையும் டெஸ்ட்லேயும் இன்னும் அந்தளவுக்கு அவங்க ஸ்டாண்டர்ட் சொல்கிற அளவுக்கு விளாடலை. இதை கம்பீர் அவர்கள் சரி செஞ்சு கொண்டு போவாரா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கும். T20யில் இந்த ஆர்பி சிங் இவங்கெல்லாம் உள்ளே வந்த பிறகு செலெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இஷான் கிஷானை உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், சஞ்சு சாம்சனை கொண்டு வந்தது, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ்னு ஒரு நல்ல டீமை செலக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அதற்கேற்றாப்புல ஜெயிச்சிருக்காங்க. பட் கம்பீர் அவர்களோட செல்லப்பிள்ளை என்ன சொல்கிறது, நம்ம ரிங்கு சிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஹர்ஷித் ராணா, இந்த மாதிரி பிரசித் கிருஷ்ணா இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். கம்பீருக்கு கொண்டாட்டம் தான், பட் நமக்கு இல்லை. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த 2026 வேர்ல்டு கப்பில் பார்த்திங்கன்னா பல விசித்திரமான விஷயங்கள் நடந்துச்சு. இந்த கப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே பல வேகத்தடைகள் நடந்துச்சு. அதில் முக்கியமானது வங்கதேசம். அவங்க இந்த வேர்ல்டு கப் மேட்சஸில் விளாண்டுருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 200 கோடிக்கு மேலே ஒரு சேலரி கிடச்சிருக்கும். அந்த போர்டுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கும். அதை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. கேட்டால் இந்தியாவில் பாதுகாப்பு இல்லைன்ட்டாங்க. இந்தியாவில் இல்லாத பாதுகாப்போட வங்கதேசத்தில் இருக்க போகுது. சரி விடுங்க, அது அவங்க பிரச்சனை அப்படி சொல்லி அந்த வங்கத்து புலிகள் விளாடலை. அது என்னமோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸ்காட்லாந்து மாதிரி ஒரு டீமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக போச்சு. அவங்களுக்கு வந்து நல்லா விளாட்றதுக்கு வசதியாக போச்சு. அது மூலிமா அவங்களுக்கு அந்த போர்டுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்ட தொகை கிடச்சிருக்கும். அது கண்டிப்பாக அவங்க கிரிக்கெட் விளாட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு டீம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான். ஃபஸ்ட்டு விளாடவே மாட்டோம்னாங்க. அடுத்து ஸ்ரீலங்காவில் விளாட்றோம்னாங்க. அப்படி விளாண்டா எங்களுக்கு வந்து வயலாட்டு நடத்துகிறோம், எங்களுக்கு வந்து காசு அதிகமாக கொடுக்கணுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விளாண்டா ஒரு ஒன் சைடாக தோற்றுட்டு ஓடி போனாங்க. என்ன ஒரு மாதிரி ஸ்பின் ஹெவியாக கொண்டு போனாங்க. அவங்க ஸ்ரீலங்காவில் விளாண்டனால தான் பாகிஸ்தான் மாதிரியான டீம் வந்து ஜெயித்தாங்க. ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு ஒரு மாதிரி சூப்பர் 8க்குலாம் வந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா கண்டிப்பாக அவங்க சூப்பர் 8 கூட வந்திருக்க மாட்டாங்கங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு கருத்து தான் தயவுசெய்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்தியா குறித்து பேசுவோம். T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் அதை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைன் பண்ண ஃபஸ்ட்டு டீம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு சாதனை தான். இந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் சஞ்சு சாம்சன் தான். கம்பீர் அவர்கள் டீமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி டூரில் அடுத்தடுத்து பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சு இவன் தாண்டா ஓப்பனிங்னு நினைக்கும் போது அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. கில் மாதிரியான பிளேயரை கொண்டு வந்தாங்க. அவரை பார்த்தீங்கன்னா 5th இடத்து பொசிஷனுக்கு தள்ளினாங்க. மிடில் ஆர்டர் விளாட வச்சாங்க. அதுக்கப்புறம் 11லேயே விளாட வைக்கல, சப்ஸ்டியூட்டாக வர வச்சாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட வாங்கின அரைக்கு அப்புறம் தான் தானாக உள்ள எட்டு வந்து அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. உண்மையிலே ஒரு ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். அவருக்குரிய வேர்ல்டு கப்பாக இது இருந்திருக்கு. அவருக்கு அந்த குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் மாதிரி சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சு அதில் ஒரு 97, செமிஃபைனலில் ஒரு 89, ஃபைனலில் ஒரு 83 போட்டு அடி கிழிச்சிட்டாரு. என்னையாடா வெளியேற்றுனீங்க அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வச்சு அடிச்சிட்டாரு. இப்போ சேட்டன் வேறு சிஎஸ்கே வேறு ஃபேனு. ஸோ சவுத்தில் வந்து நல்ல சப்போர்ட்டு. கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் இன்னும் 2 T20 நல்லா 2 T20 வேர்ல்டு கப் ஆடலாம். அவருக்கு இன்னும் ஏஜ் இருக்குது. அந்த ஃபார்மை மட்டும் கண்டினியூ பண்ணால் போதும். கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வருவார், நல்லா விளாடுவார் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்ப்போம். நல்லா விளாடட்டும். அவர் மாதிரியான பிளேயர் இருக்கணும். ஏன்னா அது கம்பீரோட செல்லக்குட்டிலாம் கிடையாது. அவர் நல்லா விளாண்டா மட்டும்தான் டீமில் இருப்பார். அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் முக்கியமான பிளேயர் அபிஷேக் சர்மா. T20 வேர்ல்டு கப்பில் நம்பர் 1 வேர்ல்டு கப் பிளேயரு. பட் 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா டக் அவுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருசு சோதிக்கலை. சிம்பாப்வே அகைன்ஸ்ட் மட்டும் 50. என்னடா பண்ண போகிறாருங்க. அப்புறம் ஃபைனலில் அகைன்ஸ்ட் போய் நல்ல ஒரு 50 போட்டாப்புல. போன சீசனில் இதே தான் விராட் கோலி பண்ணார். ஒரு செமிஃபைனல் வரைக்கும் அவர் அடிக்கவே இல்லை. 7, 10, 11, 20 அடிச்சுட்டு இருந்தார். ஃபைனல் போயிட்டு ஒரு 70 ரன் அடித்தார். அது முக்கியமான 70 ரன்னாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 50 ரன்ஸை அபிஷேக் சர்மா அடிச்சிருக்காரு.
அதில் நமக்கு ஒரு எந்த மாற்று கருத்துமே இல்லை. சூரியகுமார் யாதவ் அவர் கேப்டனாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஜெயிச்சிட்டாருங்க இந்த T20 வேர்ல்டு கப்பில். பட் ஆஸ் எ பிளேயராக பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இனிமேல் நல்லா விளாண்டுருக்கலாம். ஃபார்மில் இல்லாத மாதிரி இருந்துச்சு. நியூசிலாந்து சீரிஸில் ஃபார்மில் வந்தார். மொதல் மேட்ச் யுஎஸ்ஏக்கு அகைன்ஸ்டாக அவர் அடிக்கலாம் கண்டிப்பாக இந்தியாவுக்கு டஃப்பாக இருந்திருக்குங்க. யுஎஸ்ஏ கேமில் கண்டிப்பாக இந்தியாவை ஜெயிக்க வச்சதுக்கு காரணம் காரணம் அவர் தான். எப்புட்றா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி காமிச்சார். அதே மாதிரி இந்திய அணியும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்திய அணியும் ஜெயிச்சாங்க. இதை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். இன்னொன்று, இந்த T20 வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னை பொறுத்தவரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராங்க. அதெல்லாம் ஒன்ஸ் ஜெனரேஷன் பவுலருங்க. இந்த ஃபைனல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் 4 for 15 4 விக்கெட்டுக்கு 15 ரன்னு 4 ஓவரில். செமிஃபைனலில் ஜெயிக்கிறதுக்கும் அவர் தான் முக்கியமான காரணங்க. லாஸ்ட்டு 2 ஓவரில் போட்டு இருக்குனார் இங்கிலாண்டை. இல்லைன்னா அந்த 7 ரன்னை கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற நம்மளோட குறிப்பிடத்தக்கது. பும்ரா மாதிரியான பவுலர் இன்னும் வரப்போகிறதும் கிடையாது, வந்ததும் கிடையாது. என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பட் T20 இந்த மாடர்ன் எராவில் பும்ரா மாதிரியான பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லீத்தலுங்க. அவரெல்லாம் பாதுகாக்கணும். அவர் இன்னும் 2 T20 வேர்ல்டு கப் விளாண்டாருன்னா அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஆப்பனண்ட்டுக்கு டஃப்பு, ரியலி டஃப்பு. அவர் அந்த ஃபார்மில் மட்டும் இருந்தாருன்னா போதும், 2 வேர்ல்டு கப் விளாண்டா கண்டிப்பாக அதில் இன்னொரு வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிடலாம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு பவுலரு, அந்த மாதிரியான ஒரு பிளேயரு. அவர் இன்ஜுரி மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டா போதும். பும்ரா மாதிரியான ஒரு பிளேயரை வச்சு இன்னும் பல வேர்ல்டு கப், பல மேட்ச்சுக்கு ஜெயிக்கலாம். ஸோ பும்ரா மாதிரியான பிளேயரை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு நம்ம பார்ப்போம். இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு நல்லா விளாண்டு லாஸ்ட்டில் சொதப்பின பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. அவரோட மிஸ்டேக்கை கண்டிப்பாக யாருமே பிக்கப் பண்ணலாம்னு நினச்சோம். 3 மேட்ச் 4 மேட்ச் லீக் சிக்ஸஸ் ரொம்ப நல்லா போட்டார். யூஎஸ்க்கு அகைன்ஸ்டாக இருக்கட்டும், பாகிஸ்தான் அகைன்ஸ்டாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா போட்டார். பட் லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா சரியாக அடி வாங்கியிருக்காருங்க. 40 ரன்னு, 30 ரன்னு, 60 ரன்னு அடி வாங்கிட்டாரு. வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணணும். அவரோட மிஸ்டேக் இன்னும் லீத்தல் ஆகணும். அவர் ஒரு நல்ல பிளேயர், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் எந்த மாதிரியான வேரியேஷன் செட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு நல்ல பிளேயர் கண்டிப்பாக அவங்களோட ஃபார்ம் டிப் ஆகும். பட் அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறது பிரச்சனை. வருண் சக்கரவர்த்தியான பிளேயர் மீண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஓகே, எல்லாத்தையும் பேசியாச்சு. நம்ம ரொம்ப ஒவ்வொரு பிளேயரை மைண்ட் பண்ணி பேச வேணாம் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்தியா கண்டிப்பாக இந்த வெற்றிக்கு தகுதியுடையவங்க. என்ன சொன்னாலுமே ஹோம் அட்வான்டேஜ் அதெல்லாம் சொன்னாலுமே தொடர்ந்து ஒரு 255 ரன் அடிக்கலாம் சாதாரண விஷயம் கிடையாது. பட் இந்தியா மாதிரியான ஒரு டீம் தொடர்ந்து 3 மேட்ச் அடிச்சிருக்காங்க. 220க்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வெற்றிக்கு தகுதியானவங்க. அடுத்து 2028 வேர்ல்டு கப்புக்கு அவங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டீம் எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா ஆடுவாங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறேன். நானும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. உங்களுக்கு கருத்து இருந்தால் கமெண்ட்டில் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.